இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிற எல்லா டிஷ்ஷஸ்லுமே இந்த பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது பச்சரிசியை கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அது நல்லா வறுபடணும். நல்லா வறுபட்டதும் அதை ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா மைய அரைச்சிக்கலாம். அடுத்து அதே பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபடணும். மாவு நல்லா வறுபட்டாதான் நம்ம செய்ய போகிற தட்டை முறுக்கு எல்லாமே கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற எல்லா டிஷ்ஷுக்கும் மாவு ரெடி. ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் முறுக்கு பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் ரைஸ் ஃப்ளார், 1/3 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் கல்லுப்பும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல். எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதும் அது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பதம் இருக்கணும். இது பட்டர் முறுக்குக்கு நான் இந்த அச்சு தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு குழாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு. கொஞ்சம் திரி மாதிரி கொஞ்சோண்டு போட்டு பாருங்கள். அது மேலே வந்ததும் நம்ம முறுக்கு புழிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு புழியிறப்போ இந்த மாதிரி விட்டு விட்டு புழிஞ்சிக்கலாம். முக்கியமாக இந்த முறுக்கை பரட்டி போட்டு வேக வைக்கக்கூடாது, இல்லைன்னா முறுக்கு திரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட 2 நிமிஷத்தில் முறுக்கு எடுத்துடலாம். திருப்பியும் சொல்கிறேன், முறுக்கு திருப்பி போட்டு வேக வைக்காதீங்க. நீங்கள் அப்படி வேக வச்சிங்கன்னா முறுக்கு உடஞ்சி போயிடும். இப்போ நான் எல்லா பேட்ச் பட்டர் முறுக்கையும் போட்டு எடுத்துட்டேன். அடுத்து செட்டிநாடு முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு பவுலில் 1 கப் ரைஸ் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்ச உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் சால்ட்டும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பதம் இருக்கணும். அப்போ தான் முறுக்கு உடையாமல் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜெலிகண்டி இருந்தால் வச்சுக்கோங்க. இதில் புழிஞ்சிங்கன்னா எண்ணெயில் போட ஈஸியாக இருக்கும். அதை நம்ம சூடான எண்ணெயில் ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் முன்னாடியே திருப்பிட்டிங்கன்னா முறுக்கு உடஞ்சி போயிடும். திருப்பி விட்ட 2 நிமிஷத்தில் நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்போது நம்மளோட பட்டர் முறுக்கும் நெய் முறுக்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பட்டர் தட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதில் 1 கப் ரைஸ் ஃப்ளார், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச பாசிப்பருப்பு, அது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் தண்ணி 1 கப் ஊற்றி நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பவுலில் உப்பும் பெருங்காயமும் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு சுட இருக்க அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போது நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணு. கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கை சுட்டுரும். நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணதும் கரண்டியை எடுத்துட்டு கையால் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அதுவும் சப்பாத்தி பதம் இருக்கணும். நான் கை வச்சா அமுங்குற மாதிரி, நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரியே இந்த பதம் இருக்கணும். இல்லைனா தட்டை மொறுமொறுப்பாக இருக்காம பூரி மாதிரி ஆகிடும். நான் தட்டையை தட்டுறதுக்கு ஆயில் காலியான பேப்பரை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஆயில் கவர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு தட்டை ஈஸியாக கையில் வந்துடும். அதை நான் சுட எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிறேன். தட்டை பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பதான் தட்டை தீயாது. நீங்க ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிங்கன்னா தட்டை வேகாது, அங்கங்க தீஞ்சி போய் பூரி மாதிரி ஆகிடும், மொறுமொறுப்பு கிடைக்காது. நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மட்டும் தான் பொரிக்கணும். இப்போ எனக்கு தட்டை வெந்துருச்சு. நான் அதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 3ஆவதா தட்டையும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ரவா லட்டு பண்ணலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப் சுகர், 2 கார்டமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம். அதை இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். அது கூட ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாதான் நமக்கு ரவா லட்டு டேஸ்ட்டாக கிடைக்கும். வறுத்த ரவையை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வறுத்து வச்ச முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் வந்து ஆறுன பாலாக இருக்கக்கூடாது, சுட சுட பாலாக இருக்கணும். அப்போ தான் வந்து ரவை லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் போது நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த சூட்டில் பிடிச்சாதான் வந்து லட்டு வந்து ரவுண்டாக இருக்கும், இல்லைன்னா பொறப்பாக போக ஆரம்பிச்சிடும். இப்போ டேஸ்டான ரவா லட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நெய் ஆப்பம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். அதே ஜாரில் நம்ம 1/2 கப் வந்து ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் வீட் ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 3/4 கப் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட்டு கூட 1/4 ஸ்பூன் சால்ட்டும் 1/4 ஸ்பூன் சோடா மாவும் சேர்த்து திருப்பி ஒரு வாட்டி அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டான நெய் ஆப்பம் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம எண்ணெயில் பொரிக்காமல் இந்த மாதிரி பனியார குழியில் நெய் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பனியார குழியில் போட்டு எடுக்கும் போது நமக்கு ஷேப்பும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே போல் நிறைய நமக்கு எண்ணெயும் இழுக்காது. கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எல்லா குழியிலையும் ஊற்றி சிறுந்தீயில் வேக வச்சுக்கலாம். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சாதான் வந்து உள்ளெல்லாம் வேகும். நீங்கள் அப்படியே ஃபுல் தீயில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் மேலே மட்டும் வெந்து இருக்கும், உள்ளே வேகாமலே இருந்திருக்கும். குக் பண்ணும்போது மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டு மூடி போட்டு திருப்பி வேக வச்சுக்கலாம். இப்போது சுட சுட இன்ஸ்டன்ட் அப்பம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இன்ஸ்டன்டான நெய் அப்பம் எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம எல்லா பலகாரமும் ரெடி பண்ணிட்டோம். அதை நம்ம ஒரு இலையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 1 hour டைம் இருந்தால் போதும். இத்தனை டிஷ்ஷையும் 1 hourல நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீட்லேயே இவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் நம்ம 1 hourல ரெடி பண்ணும் போது நீங்கள் ஏன் வெளியில் வாங்குறீங்க? இதையே நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். உடம்புக்கு சத்தாகவும் இருக்கும், எந்த ஒரு கெடுதலும் வராது நமக்கு. அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும்.